வணக்கம். இன்றைய செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். சென்னையில் ஒரு சவரன் தங்கம் விலை 56,000 தொட்டு புதிய உச்சம். 1 கிராம் ஆபரண தங்கம் 7,000 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக மழை. மதுரையில் 106 டிகிரி வெயில் சுட்டெரித்ததால் மக்கள் அவதி. அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. அமெரிக்க பயணம் குறித்து டிஆர்பி ராஜா வெளியிட்ட அறிக்கையே வெள்ளை அறிக்கைதான் என எடப்பாடி பழனிசாமிக்கு பதில். விசிக துணையின்றி திமுக வெற்றி பெற முடியாது என்ற ஆதவ் அர்ஜுனாவின் கருத்துக்கு ரவிக்குமார் வன்னி அரசு கடும் எதிர்ப்பு. அரசியல் முதிர்ச்சியற்ற பக்குவமில்லாத பேச்சு என கண்டனம். தமிழ்நாடு ஆளுநர் ரவியை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஐரோப்பிய கோட்பாடே மதச்சார்பின்மை என்ற ஆளுநரின் கருத்துக்கு எதிர்ப்பு வலுக்கிறது. வருமானத்திற்கு அதிகமாக 32 கோடி ரூபாய் சொத்து குவித்ததாக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் மீது வழக்கு. 1057% கூடுதலாக சொத்து சேர்த்ததால் லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பழங்குடியின மக்களை வதைக்கும் மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனங்கள். இடைத்தரகர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்ப்பாட்டம். நாகர்கோவிலில் 1,90,00,000 மதிப்புள்ள 1000 செல்போன்கள் மீட்பு. காவல் கண்காணிப்பாளர் சுந்தரவதன முன்னிலையில் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்பு. பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்து கைதான திரைப்பட இயக்குநர் மோகன் ஜாமீனில் விடுதலை. பஞ்சாமிர்தத்திற்கு பயன்படுத்தும் நெய் பற்றி அவதூறாக பேசிய பாஜக நிர்வாகி செல்வக்குமார் மீது வழக்கு பதிவு. சென்னை விமான நிலையத்தில் சுங்கச்சாவடியால் பயணிகள் அவதி. தனியார் நிறுவனம் டோல்கேட் கட்டணம் என்ற பெயரில் கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக புகார். திருப்பதி லட்டு விவகாரத்தில் பவன் கல்யாண், பிரகாஷ் ராஜ் இடையே நீடிக்கும் வார்த்தை போர். மதச்சார்பின்மை இருவழி பாதை என்று கூறிய பவன் கல்யாணுக்கு பிரகாஷ் ராஜ் பதிலடி. இலங்கையின் இடைக்கால பிரதமராக ஹரிணி அமரசூரிய நியமனம். புதிய அதிபர் அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவியேற்றார். தொடர்ந்து உயர்ந்து வரும் ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் அதிகரித்ததால் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 56,000 எட்டியுள்ளது. கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை மேல் நோக்கியே பயணித்து வருகிறது. செப்டம்பர் 19ஆம் தேதி 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கம் 1,825 ரூபாய்க்கும் சவரன் 54,600க்கும் விற்பனையானது. ஆனால் அடுத்த நாளே சவரனுக்கு 480 ரூபாய் அதிகரித்ததால் விலை 55,000 ரூபாயை கடந்தது. செப்டம்பர் 21ஆம் தேதி 1 கிராம் தங்கத்தின் விலை 6,960ஆகவும் சவரன் 55,680 ரூபாயாகவும் புதிய உச்சத்தை எட்டியது. ஞாயிறு உலோக சந்தை விடுமுறைக்கு பின் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்ததால் ஒரு சவரன் 55,840 ரூபாயை எட்டியது. இந்நிலையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 20 ரூபாய் உயர்ந்தது. இதனால் 1 கிராம் தங்கத்தின் விலை 7,000 ரூபாயையும் சவரன் 56,000 ரூபாயை எட்டியதால் நுகர்வோர் அதிருப்தியடைந்துள்ளனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பெய்த மழையால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
சென்னையில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான சேலையூர், செம்பாக்கம், குரோம்பேட்டை, பெருங்களத்தூர், முடிச்சூர், வண்டலூரில் மழை பெய்தது. அதேபோல் போரூர், பூந்தமல்லி, மாங்காடு, குன்றத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், பெரும்பாக்கம், எண்டத்தூர், ராமாபுரம் உள்ளிட்ட இடங்களில் இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. அதேபோல திருப்போரூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் திருமழிசை, மேல்மணம்பேடு, கீழ்மணம்பேடு, வெள்ளவேடு, புதுச்சத்திரம், கொரட்டூர், கூடப்பாக்கம், குத்தம்பாக்கம் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்தது. இதனிடையே மதுரையில் 106 டிகிரி வெயில் கொளுத்தியதால் மக்கள் அவதியடைந்தனர். மதுரையைத் தொடர்ந்து தஞ்சை, திருச்சி, நாகை, ஈரோடு, கரூர், பரமத்தி ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் பதிவானது. தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஆனால் ஏமாற்றம் இருக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் புதிய சமுதாய நலக்கூடத்தின் கட்டுமான பணிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் பார்வையிட்டார். பின்னர் 4 கோடி ரூபாய் செலவில் புதியதாக கட்டப்பட்டுள்ள துவக்கப்பள்ளி, புனரமைப்பு செய்யப்பட்ட உடற்பயிற்சி கூடம், நேர்மை நகர் மயான பூமியில் புதிய நினைவு மண்டபம் ஆகியவற்றையும் அவர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழ்நாடு அரசு தயாராக இருப்பதாகவும் விரைவில் மாவட்ட ஆட்சியர்களிடம் இதுகுறித்து தாம் பேச உள்ளதாகவும் கூறினார். எல்லாம் தயாராக எல்லாம் ஏற்கனவே சிஎஸ் எல்லாம் பேசியிருக்காரு. நானும் இப்போ 2 நாள் கூட்டு பேச போகிறேன். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்ய உள்ளதாக வெளியான தகவல் குறித்த செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது என்று குறிப்பிட்டார். முன்னாலவே இந்த அமைச்சரவை மாற்றம், அப்புறம் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படிலாம் இருக்கு. நீங்களும் விரைவில் சொன்னதை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு ஒரு பதில். ஏமாற்றம் இருக்காது, மாற்றம் இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் செய்துள்ள முதலீடுகள் மறைக்கக்கூடியவை அல்ல என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின், வெளிநாட்டு தொழில் முதலீடுகள் பற்றி அமைச்சர் டிஆர்பி ராஜா அளித்துள்ள தகவல்களே வெள்ளை அறிக்கை போன்றதுதான் என்று கூறினார். மதச்சார்பின்மை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. திருவட்டாறில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, மதசார்பின்மை என்பது ஐரோப்பிய தத்துவம் என்றும் அது இந்தியாவுக்கு தேவையில்லை என்றும் கருத்து தெரிவித்தார். இவரது பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் ஆளுநருக்கு கண்டனம் தெரிவித்துள்ள முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம், திருவள்ளுவருக்கு காவி அங்கியை அணிவித்த ஆளுநர் மதசார்பின்மை என்பது ஐரோப்பிய கொள்கை என்றும் அதற்கு இந்தியாவில் இடமில்லை என்றும் இப்போது கண்டுபிடித்துள்ளார் என விமர்சனம் செய்துள்ளார். கூட்டாட்சி முறை என்பதும் ஐரோப்பிய கொள்கையாகவே இருந்தது என்றும் அப்படியென்றால் கூட்டாட்சி முறைக்கு இந்தியாவில் இடமில்லை என்று அறிவித்து விடலாமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். மதசார்பின்மை குறித்து ஆளுநர் ரவிக்கு என்ன தெரியும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி. ராஜாவும் வினவியுள்ளார். தமிழ்நாடு போன்ற முக்கியமான மாநிலத்திற்கு ரவியை ஆளுநராக நியமித்தது வெட்கக்கேடான ஒன்று என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் பிருந்தா காரத் கண்டனம் தெரிவித்துள்ளார். Tomorrow this gentleman, who happens to be the governor appointed by Mr. Modi's government, tomorrow he will say the Constitution of India itself is a foreign concept. This is what the RSS understanding is, that the Constitution is a foreign concept. We would prefer the Manusmriti as the text which decides the legal and cultural framework of our country. This is what Mr. Ravi is saying. It's a shame that such people have been appointed
governors of such an important state like Tamil Nadu. Very, very unfortunate. இதனிடையே தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்படும் ஆளுநர் பிரதமரின் கருத்தை எதிரொலிக்கிறார் என்றும் அவரது கருத்தை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இது போன்றதொரு எதிர்ப்பை பதிவிட்டுள்ள காங்கிரஸ் எம்பி பிரியங்கா சதுர்வேதி, ஆளுநர் பதவி கூட பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்டு இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் மோடி அரசு அதனை தவறாக பயன்படுத்தி வருவதாக தமிழக ஆளுநரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்துள்ளார். ஆங்கிலேயர் அறிமுகப்படுத்திய ஆளுநர் பதவி இந்தியாவுக்கு இனி தேவையில்லை என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கெரா கூறியுள்ளார். மதசார்பின்மை தொடர்பான தமிழக ஆளுநரின் கருத்து உச்சநீதிமன்றம் மற்றும் இந்திய அரசியல் அமைப்பை கேலிக்குள்ளாக்கியிருப்பதாக உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தெரிவித்துள்ளார். மதச்சார்பின்மை குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த தமிழ்நாடு ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றம் ஏன் தாமாக வந்து வழக்கு தொடுக்க கூடாது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இதேபோன்று தமிழக அரசியல் தலைவர்கள் பலரும் ஆளுநரின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அப்படியான ஒரு செக்குலர் கவர்மெண்ட்னு சொல்லக்கூடிய அந்த அரசியல் சாசனத்தின் மீது ஒரு அரசியல் உறுதிமொழி ஏற்று பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த அரசியல் சாசனத்தில் சொல்லியிருக்கிறதே வேண்டாம்னு சொல்வதற்கான அடிப்படை உரிமை என்ன இருக்குது? நான் கேட்குறேன், நாளைக்கு இந்த சட்டத்தில் இருக்கிற ஏதாவது ஒன்று வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இஷ்டத்துக்கு செஞ்சாக்கா இந்த அரசியல் சட்டம் என்னை அனுமதிச்சிருமா? நீதிமன்றம் என்னை அனுமதிச்சிருமா? ஏன் வேறு பல விஷயங்களுக்கெல்லாம் சூமோட்டோவாக வழக்கு தொடுக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் கவர்னர் இப்படி அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக பேசியிருக்கிறத ஏன் சூமோட்டோவாக வழக்கு எடுக்க மாட்டேங்கிறா? அவர் கவர்னர் இருக்கிறதுனால இவங்க வழக்கு எடுக்க மாட்டாங்களா? மதச்சார்பின்மையை மறுத்துவிட்டால் அனைத்து மக்களும் சமமில்லாதவர்கள் என்கின்ற நிலை உருவாகும். சிறுபான்மை மத நம்பிக்கை கொண்டவர்கள் நசுக்கப்படுவார்கள். இப்படியான ஒரு குழப்பமான சூழ்நிலை, ஒரு வன்முறையான சூழ்நிலை உருவாக்குவதற்கு தமிழ்நாட்டின் ஆளுநர் முயல்கிறார். ஆகவே இந்த இருதரப்பு மக்களிடையிலே கலவரம் மூட்டுகின்ற ஒரு நோக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஆளுநர் மீது உரிய பிரிவுகளின் கீழ் வழக்குகளை பதிவு செய்வது மட்டும்தான் அவரை கட்டுப்படுத்தும். அதன் வழியாகத்தான் தமிழ்நாட்டினுடைய அமைதியையும் இங்கே இருக்கக்கூடிய சமத்துவத்தையும் நாம் பாதுகாக்க முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இந்த செயலுக்காக, இந்த கருத்திற்காக ஆளுநர் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும். கலைஞரின் நூற்றாண்டு நினைவை போற்றும் வகையில் கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர்கள் விருதை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி கவிஞர் மு. மேத்தா, பழம்பெரும் பின்னணி பாடகி பி. சுசீலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர்கள் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவருக்கும் நினைவு பரிசுடன் 10 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ் திரையுலகில் சிறந்து விளங்கும் வாழ்நாள் சாதனையாளர்களை போற்றிடும் வகையில் இந்த விருது கலைஞர் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி வழங்கப்படுகிறது. கன்னியாகுமரியில் காணாமல் போன 1,90,00,000 மதிப்புள்ள 1000 செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அம்மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் செல்போன் தொலைந்து போனதாக பெறப்பட்ட புகார்கள் குறித்து சைபர் பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கை காரணமாக 1,90,00,000 மதிப்புள்ள 1000 செல்போன்கள் மீட்கப்பட்டது. இந்த செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் பேசிய SP சுந்தரவதனம், இந்த ஆண்டு மட்டும் 2,50,00,000 மதிப்புள்ள 1303 செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மும்பையில் புகழ்பெற்ற சித்தி விநாயகர் கோயில் பிரசாத லட்டுகளில் எலிகள் இருந்ததாக கிளம்பியுள்ள சர்ச்சையால் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சித்தி விநாயகர் கோயிலில் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக வைத்திருந்த லட்டு பாக்கெட்டுகளில் குட்டி எலிகள் இருப்பதும் அந்த எலிகள் லட்டுகளை கடித்த நிலையில் இருப்பதும் போன்ற வீடியோ வெளியாகின. சித்தி விநாயகர் கோவிலின் லட்டு பிரசாரத்தின் தூய்மை மற்றும் பாதுகாப்பு குறித்து சமூக வலைதளங்களில் கேள்வியும் விமர்சனமும் கிளம்பியது. இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து பிரசாத லட்டு பாக்கெட்டுகளில் எலி இருந்தது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்று கோயில் அறக்கட்டளை தெரிவித்துள்ளது. ஏற்கனவே திருப்பதி கோயில் லட்டில் மாட்டுக் கொழுப்பு கலக்கப்பட்டதாக சர்ச்சையான நிலையில் தற்போது மும்பையில் புகழ்பெற்ற சித்தி விநாயகர் கோயில் பிரசாத லட்டுகளில் எலிகள் இருந்ததாக வீடியோ வெளியாகியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.